நாடுகளுக்கும் சட்டத்திட்டங்களுக்கும் பெயர் பெற்ற நாடு சவுதி அரேபியா. இருவேறு துருவங்கள் இணைந்தது போல ஒருபுறம் பழமையை பேசிக்கொண்டே புதிய உலகத்துக்கான ஊக்கியாக திகழும் நாடுகளில் ஒன்று சவுதி அரேபியா. கடந்த 5 ஆண்டுகளில் அந்நாட்டில் நிகழ்ந்த மாற்றங்கள் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தவை. முதல் முறையாக 2015ஆம் ஆண்டு பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்ட போது உலகமே ஆச்சரியத்துடன் வாய்ப்பிழந்தது. அதனைத் தொடர்ந்து தலைகீழாக புரட்டி போடும்படியான மாற்றங்கள் அடுத்தடுத்து அரங்கேறின. முதல் முறையாக பெண்கள் கார் ஓட்ட அனுமதிக்கப்படுகிறார்கள், சொந்தமாக தொழில் தொடங்க அனுமதிக்கப்படுகிறார்கள், குடும்பத்தினர் அனுமதி இல்லாமல் உயர்கல்வி பயில வாய்ப்பளிக்கப்படுகிறது, திரையரங்குகள் திறக்க அனுமதி வழங்கப்படுகிறது, விளையாட்டுக்களை மைதானத்துக்கு சென்று பார்க்க அனுமதி அளிக்கப்படுகிறது. முதல் முறையாக அந்நாட்டின் அரசு தொலைக்காட்சியில் ஒரு பெண் செய்தி வாசிப்பாளர் செய்தி வாசிக்கிறார். இவையெல்லாம் வெகு சாதாரணமாக இந்தியாவிலோ அல்லது இலங்கையிலோ நிகழ்வதைப் போன்று சவுதியில் நிகழ்ந்துவிடவில்லை. அதற்கு பல ஆண்டுகள் ஆனது. எதெல்லாம் மறுக்கப்பட்டதோ அது இப்போது அளிக்கப்படுகிறது. சவுதி அரேபியா ஒன்றும் ஜனநாயக தேசம் அல்ல, அது ஒரு மன்னராட்சி தேசம். மன்னர் வைப்பதே சட்டம், அதை செயல்படுத்துவதே தொழிலாளர்கள் கடமை. அதை மீறியவர்கள் பல நேரங்களில் இல்லாமலே கூட போயிருக்கின்றனர். இதெல்லாம் சாத்தியமா என்றால் சவுதியை பார்த்து நம்பித்தான் ஆக வேண்டும். சவுதி எனும் நிலப்பரப்பில் மனிதர்கள் நடமாடுவது இன்று நேற்றல்ல, சுமார் 20,000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே தொடங்கிவிட்டது. போர்களாலும் மோசடிகளாலும் விழுப்புண்களை பெற்று ரத்தம் குடித்த வாழ்வீச்சுக்களால் தற்போது இருக்கும் நிலப்பரப்பை அடைந்திருக்கிறது சவுதி அரேபியா. சவுதி அரேபியா உலகில் உள்ள இஸ்லாமியர்கள் அனைவருக்குமான பூமி எனலாம். அங்குதான் அல் குர்ஆன் பிறந்ததாகவும் அல்லாவின் தூதர்கள் வாழ்ந்ததாகவும் கூறப்படுகிறது. இஸ்லாமை பாதுகாக்கும் தார்மீக பொறுப்பு மற்ற நாடுகளை விட சவுதி அரேபியாவுக்கு அதிகம் உண்டு. ஒவ்வொரு இஸ்லாமியரும் தங்களது வாழ்க்கையில் ஒரு முறையாவது சவுதியில் உள்ள மெக்காவுக்கும் மதினாவுக்கும் சென்று வர விரும்புவதற்கு பின்னால் வலிமையான வரலாற்று நிகழ்வுகள் உள்ளது. மன்னராட்சிக்கு பெயர் பெற்ற சவுதி அரேபியாவில் பெண்ணாக இருப்பதில் ஏராளமான கட்டுப்பாடுகள், ஆண்களின் பாதுகாப்பிலேயே பெண்கள் இருக்க வேண்டும் என்பதால் பெண்களால் பல விஷயங்களில் சுயமாக முடிவெடுக்க முடியாத நிலை. தந்தை, சகோதரன், மகன் என எந்த ஒரு விஷயத்திலும் ஆண்கள் அனுமதி அளித்தால் மட்டுமே பெண்கள் முடிவெடுக்க முடியும். ஆறுகள் கிடையாது, மழை பெய்யாது, ஆனால் தண்ணீர் பஞ்சம் மட்டும் இருக்காது. அப்படி ஒரு நாடு உண்டா என்றால் அவர்களுக்கு சவுதி அரேபியாவை காட்டலாம். வானிலிருந்து பார்த்தால் பூமியில் செங்கடலுக்கு கிழக்கே செம்பழுப்பு நிறத்தில் தெரியும் கனசதுர நிலப்பகுதி சவுதி அரேபியா. 50 டிகிரிக்கு மேல் அனல் கொதிக்கும். மழை பெய்தால் அதை தீபாவளி பொங்கல் போல கொண்டாடுகிற நாடு சவுதி அரேபியா. சவுதி மட்டுமல்ல, பஹ்ரைன், ஓமன், ஏமன், கத்தார் போன்ற நாடுகளிலும் கூட நிரந்தரமான ஆறுகளும் கிடையாது. ஈராக், சிரியாவில் ஓடும் டைகரிஸ் ஆறு மட்டும்தான் வளைகுடா நாடுகளில் சொல்லிக் கொள்ளும்படியாக ஓடும் ஒரு நதி. அதனால் விவசாயம் செய்து பிழைக்கும் நாடுகளின் பட்டியலில் வளைகுடா நாடுகளுக்கு வாய்ப்பில்லை. ஆனாலும் சவுதி அரேபியாவில் மக்கள் திருப்தியுடன் வாழ்கிறார்கள். அதற்கு மூல காரணம் திரவத்தங்கம் என்று அழைக்கப்படும் எண்ணெய் வளம். இந்த எண்ணெயை ஒதுக்கிவிட்டு இன்று உலகமே இயங்க முடியாது என்னும் அளவுக்கு சகல துறைகளிலும் இதன் ஆதிக்கம் வலுத்து வருகிறது. மண்மூடி போயிருந்த பல நாடுகள் இன்று வளம் கொழித்து வானலாவி நிற்பதெல்லாம் இந்த எண்ணெய் வளத்தால் தான். போர்களும் பூசல்களும், உலக அரசியலில் ஆட்சி உருவாக்கமும் ஆட்சி கவிழ்ப்புகளும் கூட நடைபெறுவதற்கு எண்ணெய் அரசியல் ஒரு அடிப்படை ஆதாரம். பிரிட்டிஷ் கப்பலை ஈரான் சிறைப்பிடித்ததற்கும் அமெரிக்காவுக்கு சவுதி ஆதரவளிப்பதற்கும் கூட எண்ணெயை முன்வைத்து நகர்த்தப்படும் காய்கள் தான் அடிப்படை காரணம். ஒரு நாட்டில் எண்ணெய் வளம் இருந்தால் என்னென்ன கலைவரங்கள் நடக்கும் என்பதற்கு சமீபத்திய சாட்சி வெனிசுலா. இதற்கு இன்னும் பல நாடுகளை உதாரணமாக சொல்லலாம். ஆனால் அதற்கு பின்னால் மதம் பின்னப்பட்டிருப்பதால் எண்ணெய் என்பது எண்ணெயோடு மட்டும் முடிந்துவிடப் போவதில்லை. சவுதி அரேபியாவை பொறுத்தவரை 2 விஷயங்கள் தான் குறிப்பிட்டு சொல்லும்படியான முக்கியத்துவம் வாய்ந்தது. ஒன்று, உலகில் 180 கோடி பேர் வணங்கும் இஸ்லாம் மதத்தின் தலைமையகம். மற்றொன்று, எதற்காக உலக நாடுகள் அடித்துக் கொண்டும் முரண்டு பிடித்துக் கொண்டும் இருக்கின்றனவோ அந்த எண்ணெய் வளத்தால் நிரம்பி இருக்கும் நாடு. ஆனால் அது மட்டும் போதாது. சவுதியை புரிந்து கொள்ள, சவுதி அரேபியாவை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ள கீழ்காணும் கேள்விகளுக்கும் பதில் தேட வேண்டியது அவசியம். வளைகுடா நாடுகளில் எப்படி சக்தி வாய்ந்த நாடாக சவுதி விளங்குகிறது? கடுமையான சட்டத்திட்டங்களும் கட்டுப்பாடுகள் நிறைந்த நாடாக இருந்தும் எப்படி மக்கள் திருப்தியாக வாழ்கிறார்கள்? கடுமையான தண்டனை சட்டங்களை சவுதி அரேபியா பின்பற்றுவது ஏன்? சவுதி மக்கள் செல்வ செழிப்புகளில் புரள்வதாக கூறப்படுவதெல்லாம் உண்மைதானா? அவர்களின் தேவைகள் உடனடியாக பூர்த்தி செய்யப்படுவதாக சொல்லப்படுவது எதனால்? வளைகுடா நாடுகளில் இருந்து எடுக்கப்படும் எண்ணெயை நம்பித்தான் பெரும்பாலான நாடுகள் இருப்பதாக கூறப்படுவது உண்மைதானா? ஓபெக் கூட்டமைப்பில் உள்ள சவுதி அமெரிக்கா போன்ற மேற்கத்திய நாடுகளுடன் சமரசம் செய்து கொண்டது எதனால் என்பன போன்ற கேள்விகளுக்கு விடை தேடுவதன் மூலமே சவுதியை இன்னும் தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியும். உண்மையில் சுமார் 100 ஆண்டுக்கு முன்பிருந்துதான் நவீன சவுதியின் வரலாறு தொடங்குகிறது. இதனை கட்டமைத்தவர் இபின் சவுத் எனப்படும் அப்துல் அசீஸ். இவர்தான் ஹெஜாஸ், அல் அக்ஸா, நஜ்த், அசீர் ஆகிய பிரதேசங்களை ஒருங்கிணைத்து தனி நாடாக அறிவித்தவர். 1902ஆம் ஆண்டு வாக்கில் தனது மூதாதை நகரமான ரியாதை மீட்க பல்வேறு போர்களை நடத்தியவர் அப்துல் அஜீஸ். அவ்வாறு மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகளை தொடர்ந்து ரியாத் நகரம் கைப்பற்றப்பட்டதை அடுத்து மன்னர் சவுத் பெயரால் சவுதி அரேபியா என தனி ராஜ்யமாக பிரகடனப்படுத்தப்பட்டது. அடுத்தடுத்த போர்கள் மூலம் சுற்றியிருந்த பல பகுதிகளை வென்று சவுதி அரேபியா எனும் ராஜ்யத்தை சாம்ராஜ்யமாக மாற்றி அமைத்தவரும் மன்னர் அப்துல் அசீஸ் தான். இஸ்லாமிய புனித தலங்களான மக்கா, மதினா உட்பட பலவும் அப்துல்லா அசீஸின் கீழ் வந்தது. அன்றைய சூழலில் ஜோர்டான், ஈராக், குவைத் போன்ற பகுதிகள் சவுதியின் அண்டை நாடுகள் ஆங்கிலேயர்களின் ஆதிக்கத்தில் இருந்தன. வல்லரசு நாடான பிரிட்டனோடு போரை தவிர்க்க வேண்டி
பிற மத்திய கிழக்கு நாடுகளுடன் போரிடுவதை அப்துல்லா அசீஸ் நிறுத்திக் கொண்டதாக கூறப்படுகிறது. ஷியாக்கள் அதிகமாக வசித்த சவுதியின் வளைகுடா பகுதியை அவர் வென்றபோது கருப்பு தங்கம் என எதிர்காலத்தில் அறியப்பட போகும் மாபெரும் எண்ணெய் வளம் நிரம்பிய பகுதிக்கு அதிபராகி இருப்பதை அப்போது அவர் அறிந்திருக்கவில்லை. 1933 முதன்முறையாக சவுதியில் எண்ணெய் வளம் இருப்பதை அறிந்த அமெரிக்க நிறுவனமான ஸ்டாண்டர்ட் ஆயில் கம்பெனி ஆஃப் கலிபோர்னியா சவுதியுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டது. அப்போதிருந்தே அமெரிக்காவின் எண்ணெய் சுரண்டல் ஆரம்பமாகிவிட்டது எனலாம். 1938 எண்ணெய் உற்பத்தி தொடங்கியது முதல் செல்வத்தில் கொழிக்கத் தொடங்கியது சவுதி அரேபியா. பெட்ரோலிய வளத்தை முறையாக பயன்படுத்தி சவுதி அரேபியாவை வளம் கொழிக்கும் நாடாக மாற்றினார் மன்னர் அப்துல்லா அசீஸ். இரண்டாம் உலகப் போரின் போது உலகம் முழுக்க பெட்ரோலின் தேவை அதிகரிக்க அந்த சூழலை தங்களுக்கு சாதகமாக்கிக் கொண்டு பாலைவன தேசமான சவுதியை பணக்கார பூமியாக மாற்றினார். இரண்டாம் உலகப் போருக்கு பின் விஞ்ஞானிகள், பொறியியல் வல்லுநர்கள், கட்டிடக் கலைஞர்கள் என ஏகப்பட்ட அமெரிக்கர்கள் இந்த பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டனர். உலகில் அதிக எண்ணெய் உற்பத்தி செய்யும் நாடுகளில் சவுதி அரேபியாதான் முதலிடத்தில் உள்ளது. எண்ணெய் வள நாடுகளை ஒப்பிடுகையில் உலகளவில் சுமார் 13.24% எண்ணெய் எரிபொருளை சவுதி அரேபியா உற்பத்தி செய்கிறது. உலகிலேயே மிகப்பெரிய எண்ணெய் அகழ்ந்தெடுக்கும் இடமான காவர்ஃபீல்ட் பகுதியும் சவுதி அரேபியாவில் உள்ளது. இப்படி எண்ணெய் வளம் கொழித்த பூமியில் செல்வ செழிப்புடன் சீமான்கள் வாழ்ந்து திரிந்தாலும் சவுதி பார்ப்பதற்கு ஒரு குப்பை மேடாகத்தான் தோன்றியது. அனைவரும் சொகுசாக வாழ வேண்டும் என்று நினைத்தார்களே ஒழிய சுகாதாரமாய் வாழ்வதை பற்றி யோசிக்கவில்லை. உண்மையில் இதனை சாதகமாக்கிக் கொண்டுதான் முதலில் அமெரிக்கா தன் காலடியை சவுதிக்குள் எடுத்து வைத்தது. 1953 ஆண்டு தான் இறக்கும் தருவாய் வரை அப்துல்லா அசீஸ் சவுதி அரேபியாவை ஆட்சி செய்தார். அதன் பின்னர் அவரது 6 மகன்கள் ஒருவர் பின் ஒருவராக சவுதி அரேபியாவின் அரியணையில் ஏறினர். இப்படித்தான் சவுதி அரேபியா முடியாட்சி நாடாக மாறியது. 20ஆம் நூற்றாண்டில் சவுதியை ஆண்ட ராஜவம்சத்தினர் 2 மூல ஆதாரங்களையே நம்பியிருந்தனர். ஒன்று குவிந்து கிடக்கும் எண்ணெய் வளம், இரண்டாவது பழமைவாத மத குருமார்களுடனான முறைசாரா ஒப்பந்தம். ஆனால் 21ஆம் நூற்றாண்டில் அரசை நடத்துவதற்கான செலவையும் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் எண்ணெய் வளத்தை மட்டுமே சவுதி நம்பியிருக்க முடியாது. மேலும் அரச குடும்பத்தில் புதிய தலைவர்களுடன் மத குருமார்களால் போதிய செல்வாக்கும் செலுத்த இயலவில்லை. மற்ற மத்திய கிழக்கு நாடுகளைப் போல சவுதி மிகப்பெரிய அளவில் இளைஞர் பட்டாளத்தை கொண்டிருக்கிறது. அந்நாட்டில் உள்ள 3.5 கோடி மக்களில் பெரும்பாலானோர் 30 வயதுக்குட்பட்டவர்கள். அப்துல்லா இளவரசராக அறிவிக்கப்பட்ட காலத்தில்தான் 1990ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வளைகுடா போர் தொடங்கியது. குவைத்தின் நிலப்பகுதியை ஈராக் ஆக்கிரமித்ததை பார்த்துக் கொண்டு அமெரிக்காவால் சும்மா இருக்க முடியவில்லை. ஆகையால் அமெரிக்காவே வளைகுடா போரை தொடங்கியது. அந்த போரில் 28 நாடுகளின் கூட்டுப்படைகள் பங்கேற்றன. சவுதி அரேபியாவின் நிலப்பகுதியில் இருந்து ஈராக்கின் சதாம் ஹுசேனை எதிர்த்து போரிட்டது கூட்டுப்படை. இதற்கான மொத்த செலவான 60 பில்லியன் அமெரிக்க டாலரில் 40 பில்லியன் அமெரிக்க டாலர் பணத்தை சவுதி அரேபியா செலுத்தியது. கூட்டுப்படைகளின் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் குவைத்தை விட்டு வெளியேறியது ஈராக் படை. 2005ஆம் ஆண்டில் மன்னர் அப்துல்லா அரியணை ஏறிய பிறகே நாட்டின் பல நிறுவனங்களை நவீனமயப்படுத்துவதற்காக பல சீர்திருத்தங்களை மேற்கொண்டார். அத்துடன் மக்களின் அரசியல் பங்கெடுப்புக்கும் முக்கியத்துவம் அளித்தார். உலகின் சக்தி வாய்ந்த மனிதர்கள் பட்டியலில் மன்னர் அப்துல்லா பின் அப்துல்லா அசீஸ் அல்சாத் பெயரை பதிவு செய்திருந்தது ஃபோர்ப்ஸ் பத்திரிகை. சவுதி அரேபியா மக்களிடம் இருந்து எதற்காகவும் வரி வசூலிக்கப்பட்டதே இல்லை. கச்சா எண்ணெய் விலை சரிவு காரணமாக சவுதியில் 2015களுக்கு பிறகு பொருளாதார மந்தநிலை காரணமாக பொருளாதார வளர்ச்சி 12.7% சரிவை சந்தித்தது. இதனால் சவுதி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு தேவை அதிகரித்தது. இதனால் ஏற்பட்ட நெருக்கடியை சமாளிக்க முடியாமல் சவுதி அரசு திணறியது. இந்த நிலையில் இளவரசர் முகமது பின் சல்மான் சவுதியின் ஆட்சி பொறுப்புக்கு வந்தார். சல்மான் ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடன் பல அதிரடி மாற்றங்களை கொண்டு வந்தார். குறிப்பாக அரச குடும்பத்தில் ஊழல் பேர்வழிகள் என்று அறியப்பட்டவர்களை அதிரடியாக கைது செய்தார். அரசு மற்றும் தனியார் துறைகளில் சவுதி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை வழங்கவும் முடிவு செய்தார். இவற்றுக்காக பொருளாதார சீர்திருத்தம் என்ற பெயரில் விஷன் 2030 என்ற திட்டத்தையும் பிரகடனப்படுத்தினார். இது எண்ணெய் வள பொருளாதாரம் தவிர்த்த பிற துறைகள் மூலம் வருமானத்தை மேம்படுத்துவதற்கான முயற்சி என உலக நாடுகளுக்கு காண்பிப்பதற்கான திட்டம் என்றும் கூறப்பட்டது. அதன்படி முதல் முறையாக 2018ஆம் ஆண்டின் ஜனவரி மாதம் சவுதி அரேபியாவில் பெட்ரோல் உட்பட அனைத்து பொருட்களுக்கும் 5% வாட் வரி விதிக்கப்பட்டது. ரத்தம் தண்ணீரை விட கனமானது, ஆனால் எண்ணெயோ இவை இரண்டையும் விட கனமானது என்றார் வளைகுடா பற்றி மார்க்சிய அறிஞரான ஃபெர்ரி ஆண்டர்சன். அந்த எண்ணெய்க்காக என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்கிற நிலைக்கு நாடுகள் வந்துவிட்டன. சவுதியை ஏன் அமெரிக்கா ஆதிக்கம் செய்கிறது என்ற கேள்வியை பலரும் எழுப்பி வருகின்றனர். அமெரிக்க ஏகாதிபத்தியம் முழு உலகையும் விழுங்கிக் கொண்டிருப்பதாக விமர்சிக்கப்படுகிறது. அமெரிக்காவின் கண்ணில் பட்ட ஆப்பிரிக்க நாடுகள் மரணப்படுக்கையில் வீழ்ந்து கிடக்கின்றன என எழுத்தாளர்கள் வேதனை குரல் எழுப்புகின்றனர். ஒரு புறம் மத அரசியல், மற்றொரு புறம் எண்ணெய் அரசியல், இரண்டுக்கும் மத்தியில் சிக்குண்டு சின்னாபின்னமாகிவிடும் என காத்திருக்கும் நாடுகளின் மத்தியில் சவுதி அரேபியா எப்படி தாக்குப்பிடிக்கிறது என்பது பெரும் கேள்வி. இனிவரும் காலங்களில் எண்ணெய் இல்லாமல் எதுவும் நடக்காது. முதல் உலகப் போர் முடிந்த காலகட்டத்தில் அமெரிக்கா உணர்ந்தது இதைத்தான். ஆனால் என்ன செய்வது? அமெரிக்காவோ மன்னராட்சிக்கு எதிரான நாடு. இருப்பினும் சவுதியில் நிகழ்ந்து கொண்டிருந்த மன்னராட்சியை பாதுகாக்க முயன்றது அமெரிக்கா. அமெரிக்காவை பொறுத்தவரை சவுதியில் மன்னராட்சி இருக்க வேண்டும். அப்போதுதான் அமெரிக்காவுக்கு எண்ணெய் கிடைக்கும்.
ஒரு கதையை சொல்வதற்கு முன்பு அந்த கதைக்களத்தை உறுதிப்படுத்திக் கொள்வது போல சவுதியின் அரசியலை பேசுவதற்கு முன்னால் மத்திய கிழக்கு நாடுகளின் எண்ணெய் அரசியலையும் அதிலிருந்து தப்பிக்க முயற்சிக்கும் சவுதியின் கடந்த காலத்தையும் அசை போட வேண்டியது அவசியமாகிறது. உண்மையில் 19ஆம் நூற்றாண்டின் முதல் பாதியில் அரபு தேசங்களில் பெருமளவு எண்ணெய் கண்டறியப்பட்ட போது அந்த நாடுகளை நிர்வாகம் செய்த பிரிட்டன், பிரான்ஸ் நாடுகளே இந்த எண்ணெய் வளங்களை சுரண்டி லாபம் முதலில் சம்பாதித்து வந்தன. அதுவரை அரபு நாடுகளின் மீது அக்கறை கொள்ளாத பல மேற்கத்திய நாடுகள் படிப்படியாக அரபு நாடுகளை ஆக்கிரமிக்க தொடங்கின. கச்சா எண்ணெய் லாபகரமான தொழில் மட்டுமின்றி தொழில் புரட்சியினால் உருவாகியிருந்த போக்குவரத்து சாதனங்கள், இயந்திரங்கள் ஆகியவற்றுக்கு பெட்ரோலிய பொருட்கள் அவசியமாகின. இதனால் ஐரோப்பிய, அமெரிக்க நாடுகள் பெட்ரோலுக்காக பல அரபு நாடுகளை முற்றுகையிட்டன. சென்ற நூற்றாண்டின் ஆரம்ப காலம் வரை உலகளாவிய மேற்கத்திய நிறுவனங்கள் தான் உலகின் பெட்ரோல் சந்தையை தீர்மானித்துக் கொண்டிருந்தன. இவற்றை 7 சகோதரிகள் என்று குறிப்பிட்டனர். உலகின் மொத்த பெட்ரோலிய வளங்களில் 85% தங்களிடம் கொண்டிருந்த இந்த 7 நிறுவனங்களும் தான் அப்போது பெட்ரோலிய பொருட்களின் விலையை தீர்மானித்தன. இந்த நிலையில் அரபு நாடுகள் தங்களது போராட்டத்தால் ஒவ்வொன்றாக விடுதலை பெற்றன. இதனால் மேற்கத்திய ஐரோப்பிய நாடுகளின் ஆதிக்கம் இந்த பகுதிகளில் முடிவுக்கு வந்தது. பின்னர் 1960இல் ஓபெக் என்னும் பெட்ரோலியம் ஏற்றுமதி செய்யும் நாடுகளின் கூட்டமைப்பு உருவானது. இவைதான் கச்சா எண்ணெய் விலையை தீர்மானிக்கும். இந்த சூழலில்தான் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்குமான விவகாரத்தில் இந்தியா உள்ளிட்ட நாடுகள் ஈரானிடம் இருந்து எண்ணெய் இறக்குமதி செய்யக்கூடாது என்பதை வைத்து பார்க்க வேண்டியிருக்கிறது. சவுதி உள்ளிட்ட வளைகுடா நாடுகளை தோற்கடிக்க அடுத்த யுத்தத்துக்குள் நுழைந்துவிட்டன மேற்கத்திய நாடுகள். வரும் காலங்களில் வாகனங்கள் பெட்ரோலியத்தை நம்பியதாக இருக்கக்கூடாது. எரிபொருளுக்காக அலைவதால் தானே தேவையற்ற சிக்கல்கள். பெட்ரோலியம் சாராத மின்னணு கார்கள், பேருந்துகள், இருசக்கர வாகனங்களை தயாரித்து விட்டால் இந்த பிரச்சனை வராது இல்லையா? ஆம், அதை நோக்கித்தான் பயணத்தை துவங்கி இருக்கின்றன நாடுகள். சவுதியில் இந்தியர்கள் உட்பட 1,20,00,000 வெளிநாட்டினர் பல்வேறு துறைகளில் வேலை பார்த்து வருவதாக கூறப்படுகிறது. விஷன் 2030 என்னும் திட்டத்தால் இவர்கள் வேலை இழக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். குறிப்பாக இந்த திட்டத்தால் சுமார் 30 லட்சம் இந்தியர்கள் வேலையை இழப்பார்கள் என கூறப்பட்டது. மருத்துவ உபகரணங்கள், கை கடிகாரங்கள், கண் கண்ணாடி, எலக்ட்ரானிக் பொருட்கள், கார் உதிரி பாகங்கள், கட்டடம் கட்ட பயன்படும் பொருட்கள், ரெடிமேட் ஆடைகள், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் உள்ளிட்ட 12 தொழில்களில் இந்தியர்கள் இனிமேல் பணியில் ஈடுபட முடியாது என அறிவிக்கப்பட்டது. அதே நேரத்தில் இந்தியாவிலிருந்து நாள்தோறும் சவுதிக்கு வேலைக்காக சென்று கொண்டிருப்பவர்கள் எண்ணிக்கையும் கணிசமாக அதிகரித்தபடி இருக்கிறது. எண்ணெய் கிணறுகளிலோ அல்லது பாலை நிலங்களில் ஒட்டகம் மேய்ப்பதாகவோ இருக்கலாம். கட்டுமான தொழிலாளர்கள், மருந்தாளுநர்கள், பொறியாளர்கள், ஓட்டுநர்கள் என பல்வேறு துறையிலும் வாய்ப்பை தேடி இந்தியர்கள் சவுதிக்கு படையெடுக்கிறார்கள். வீட்டு வேலைக்காக சென்ற எத்தனையோ பெண்கள் மத்திய, மாநில அரசுகள் தங்களை காப்பாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுப்பதை பார்க்க முடிகிறது. வேலைக்காக சவுதி சென்ற பெண்களுக்கு உணவு தராமல் துன்புறுத்துவதாகவும், பாலியல் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்படுவதாகவும், அடித்து கொடுமைப்படுத்துவதாகவும் வெளியாகும் செய்திகள் கண்ணீரை வரவழைக்கின்றன. ஆயினும் சவுதிக்கு செல்லும் பெண்களின் எண்ணிக்கை குறைந்த பாடில்லை. தமிழகத்தின் வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த கஸ்தூரி சவுதியில் வீட்டு வேலைக்கு சென்றுவிட்டு உரிமையாளரால் கை துண்டிக்கப்பட்ட சம்பவம் சில ஆண்டுகளுக்கு முன்பு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அப்போதைய முதல்வர் ஜெயலலிதா இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்தார். இதைவிட ஒருபடி மேலாக சவுதி சென்ற இலங்கையைச் சேர்ந்த பெண் ஒருவருக்கு அங்கேயே மரண தண்டனை நிறைவேற்றப்பட்ட சம்பவங்களும் உண்டு. இப்படி சவுதியில் கண்மூடித்தனமாக வழங்கப்படும் தண்டனைகளை விமர்சிக்காத நாடுகளே இல்லை எனும் அளவுக்கு அங்கே கொடூர தண்டனைகள் வழங்கப்படுகின்றன. 2015ஆம் ஆண்டின் கணக்குப்படி உலகில் அதிக அளவில் மரண தண்டனை நிறைவேற்றப்படும் நாடுகள் பட்டியலில் சவுதி அரேபியா 5வது இடம் பிடித்திருந்தது. கொலை, கொள்ளை, பாலியல் வன்புணர்வு, போதைப் பொருள் கடத்தல் போன்ற குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு மரண தண்டனை வழங்கப்படுகிறது. தண்டனைக்கு உள்ளானவர்களின் தலையை வாளால் வெட்டி கொலை செய்வது அரசின் கடமைகளில் முக்கியமானது. அப்படி தலையை வெட்டும் பணிக்கு ஆட்கள் தேவை என்று சவுதி அரசு அதிகாரப்பூர்வமாக விளம்பரம் செய்தது மனித உரிமை ஆர்வலர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. கொலை வழக்கை தவிர மற்ற குற்ற வழக்குகளில் மரண தண்டனைக்கு பதில் ஆயுள் தண்டனையாக குறைப்பது பற்றி பரிசீலிக்கப்படும் என பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் கூறியுள்ளார். அரபு நாடுகளில் சவுதி அரேபியாவில் ஷன்னி முஸ்லிம்களும், ஈரானில் ஷியா முஸ்லிம்களும் பெருமளவில் வசிக்கின்றனர். ஏற்கனவே இந்த இரு பிரிவினருக்கும் இடையே 7ஆம் பொருத்தமாக உள்ள நிலையில் சவுதி, ஈரான் இடையே மோதல் போக்கு நீடிக்க இதுவும் ஒரு காரணமானதாக கூறப்படுகிறது. இதனிடையே பக்கத்து நாடான ஏமனில் நடைபெற்று வரும் உள்நாட்டு கலவரத்தை தீர்க்க ஏமன் அரசுக்கு சவுதி அரேபியா ஆதரவளிக்க ஹவுதி கிளர்ச்சி படையினர் மீது சவுதி படைகள் தாக்குதலை நடத்தின. அதற்கு பதிலடியாக ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் படை சவுதி மீது தாக்குதல் நடத்தியது. இதனால் ஆத்திரமடைந்த சவுதி அரேபியா ஹவுதி கிளர்ச்சி படைக்கு ஈரான் ஆயுத உதவி செய்வதாக குற்றம் சாட்டியது. இப்படியாக சவுதி, ஈரான் இடையே இருக்கும் பகை எப்போது வேண்டுமானாலும் பற்றிக்கொண்டு எரியலாம் என்ற அளவுக்கு புகைந்தபடியேதான் இருக்கிறது. அண்மையில் பத்திரிகையாளர் கசோகி கொலை செய்யப்பட்டது சவுதியின் கோர முகத்தை உலகுக்கு வெளிச்சமிட்டது. துருக்கி இஸ்தான்புல் நகரத்தில் உள்ள சவுதி தூதரகத்தில் வைத்து நடந்த இந்த படுகொலை குறித்த ஆதாரங்கள் வெளியானதை அடுத்து சவுதிக்கு மீண்டும் ஒரு தலைக்குனிவு ஏற்பட்டுள்ளது. தற்போது சவுதி அரேபியாவில் மொத்தம் 15,000 இளவரசர், இளவரசிகள் இருப்பதாக கூறப்படுகிறது. ராஜ குடும்பத்துக்கு இப்போது மன்னர் சல்மான் தான் தலைவர். பெரும் செல்வச் செழிப்பில் வாழ்ந்து கழித்த சவுதி தற்போது பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ளது. ஏராளமான வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாமல் கட்டுமான நிறுவனங்கள் தொழிலாளர்களை திருப்பி அனுப்பி வருகின்றன. பொதுவில் பணக்கார நாடாக அறியப்பட்ட சவுதியில் சுமார் 20% மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்வதாக கூறப்படுகிறது. சவுதியில் ஏழையாக வாழ்வதில் உள்ள சிக்கலில் முதன்மையானது தனது நாட்டில் நிலவும் ஏழ்மையை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கவோ கணக்கெடுக்கவோ சவுதியின் மன்னராட்சி அனுமதிப்பதில்லை. எப்போதாவது மழை கொட்டினால் திடீர் ஆறுகள் உருவாகும்.
அப்படி என்றால் இந்த நாடுகள் எப்படி தண்ணீர் பிரச்சனையை சமாளிக்கின்றன என்ற கேள்வி எழுகிறது அல்லவா? கடல் நீரை குடிப்பதற்கு உகந்ததாக்கி கொள்கிறார்கள், அவ்வளவுதான். கடல் நீரில் உப்புத்தன்மையை நீக்கி பல நிலைகளில் கொதிக்க வைத்து குடிநீராக மாற்றிக் கொள்கிறார்கள். மெக்கா, மதினா என 2 புனித தலங்களை தரிசிக்க ஆண்டுதோறும் சவுதிக்கு வரும் இஸ்லாமியர்கள் மூலம் பெரும் நிதி கிடைக்கிறது அந்நாட்டுக்கு. இதனை மறுக்க முடியாது. அதே நேரத்தில் சவுதியில் சிகரெட் பிடிக்க தடை விதிக்கப்பட்டதாக கூறப்பட்டாலும் கள்ளச்சந்தையில் போதை வஸ்துக்கள் விற்பனை நடப்பதாக கூறப்படுகிறது. சவுதிக்கு சுற்றுலா பயணிகள் வந்தால் அவர்களுடைய போன்களில் ஆபாச படம் இருந்தால் அதனை டெலிட் செய்த பின்னரே அந்நாட்டுக்குள் செல்ல முடியும். பல்வேறு நாடுகளிலும் வாழும் மக்கள் குடியுரிமை கிடைக்காமல் அல்லல்பட்டுக் கொண்டிருக்கும் வேளையில் முதல் முறையாக ஒரு பெண் ரோபோவுக்கு சவுதி அரேபிய அரசு குடியுரிமை வழங்கியது. இன்று உலகெங்கும் கலக்கிக் கொண்டிருக்கும் சோஃபியா ரோபோட் தான் அது. சவுதி ஒரு எண்ணெய் வள தேசம் என்பதால் ரத்தத்தின் மீது இருப்பது போல ஈக்கள் மொய்க்கத்தான் செய்யும். ஆயினும் சட்டங்கள் மனிதர்களுக்காகத்தானே ஒழிய சட்டங்களுக்காக மனிதர்கள் இல்லை. ஊழல் புகாரில் மன்னர் குடும்பத்தைச் சேர்ந்த பலர் கைது செய்யப்பட்டது சவுதி வரலாற்றில் ஒரு திருப்பு முனை. ஒரு 5 ஆண்டுகால ஆட்சியை வைத்து ஒரு அரசை முடிவு செய்ய முடியாது எனினும் வளைகுடா பகுதியில் ஒரு ஜனநாயக நாட்டுக்கான அனைத்து நடவடிக்கையும் மன்னர் சல்மான் மேற்கொண்டு வருவது சிறப்பான எதிர்காலத்திற்கு அடிகோடி இருக்கிறது என்றே கூற வேண்டும்.